மதுரையில் ஆக்கிரமிப்பு என தெரிவித்து வீடுகளை இடித்து அதிகாரிகள் அகற்ற வந்தபோது சிலர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணியை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மதுரை 3 மாவடி பகுதியே பரபரத்து போனது இந்த போராட்டத்தால். சம்பக்குளம் கால்வாயை ஒட்டியுள்ள பகுதியில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதாக கூறி நீதிமன்ற உத்தரவுப்படி கட்டிடங்களை அகற்ற காவல்துறை பாதுகாப்புடன் வந்திறங்கினர் வருவாய்த்துறை அதிகாரிகள். கடும் எதிர்ப்பு கிளம்பியது. கொந்தளித்த பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்தனர். போலீசார் எவ்வளவோ சமாதானம் பேசியும் துளிகூட பயனில்லை. பேச்சுவார்த்தை ஒத்துவராததால் அதிரடி காட்ட துவங்கிய அதிகாரிகள் வீடுகளை ராட்சத இயந்திரங்கள் கொண்டு இடிக்க துவங்கினர். கோபம் கொண்ட பொதுமக்கள் திடீரென உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். தயார் நிலையில் இருந்த தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு தண்ணீரை பீச்சி அடித்து தீக்குளிப்பதை தடுத்து நிறுத்தினர். ஏழு பெண்கள் உட்பட 41 போராட்டக்காரர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். வாக்குவாதம், தள்ளுமுள்ளு, கண்டன முழக்கம் என அப்பகுதியே கலவர பூமி போல் காட்சியளித்தது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.